சாயி சரிதம் 4வது அத்தியாயத்தில் சாய்பாபா ஷீரடி வரார். ஷீரடியில் வரும்போது அங்கே ஷீரடியில் இருக்கிற அந்த இடத்துல அந்த வேப்ப மரம், பல மசூதி, அந்த இடங்கள் எல்லாம் பாபா முதல்ல பார்க்குறதில்ல. பாபா ஒரு இடத்துல ஆறாமல் உட்கார்ந்துருக்கார். அவருடைய மனசில் ஏழை பணக்காரங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது. அவர் ஒரு தெய்வீகமான சிந்தனை உள்ள ஒரு ஆத்மா. ஷீரடி சாயிக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக பக்தர்மார் சேர ஆரம்பித்தா. அதில் கௌரி பூபாங்கிறவர் அந்த ஆஷாட மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் அவர் பண்டரிபுரம் போவார். அவர் கூட ஒரு கழுதையும் அவருக்கு ஒரு சகாயத்துக்கு ஒரு ஆளையும் அவர் எப்போதும் அழைச்சிட்டு போவார். பண்டரிபுரம் இருந்து 4 மாதம் இருந்ததுக்கப்புறம் அவர் ஷீரடியில் வருவார். ஷீரடி சாய் தரிசனத்துக்கோசரம். சாயுடைய தரிசனம் மனக்குழப்பங்கள், நம்ம மன கஷ்டங்கள், ஒரு சம்சாரம்னா பல துக்கங்கள் எல்லாமே அது போக்குறது. சாயை நினைக்கிறதுக்கு ஒரு வியாழக்கிழமையாவது நம்ம சாயை நினைக்கணும். அந்த கொடுப்பனை இருக்கிற பேருக்கும் இல்லாத பேருக்கும் கிடைக்கணும். அந்த சாயி சரிதத்தில் நம்ம சில வெறிகளாவது நம்ம நினைக்கணும். ஷீரடியில் இப்படியாக புரந்தர விட்டலை, தாரக்காக எல்லாமே ஒரு அனுபவத்தில் உணர்ந்துட்டா ஜனங்க. அதில் காக்கா சாபுங்கிறவர் தானத்தில் இருக்கும்போது, பாபாவை நினச்சி தானத்தில் இருக்கும்போது விட்டல் பிரசன்னமாகிறார். அந்த நிமித்தத்தை கொஞ்சம் அவர் ஆலோசிக்கும் போதே ஒருத்தர் பாபாவுடைய படங்களை 5-6 படங்களை எடுத்து வரார். அதில் ஒரு படத்தை எடுத்து காக்கா சாவுக்கு கொடுக்குறார். அதை எடுத்து அவர் பூஜை அறையில் வைக்கிறார். அதை பார்க்கும்போது அது ஷீரடி பாபா. அதே மாதிரி பாபாவுடைய பக்தரான ஒரு பவந்தராவ், அவர் எப்போதுமே விட்டல்கிட்டையும் போய் பாபாக்கிட்டேயும் ரொம்ப பக்தியோடு இருந்தார். அவர் தன்னுடைய எதெல்லாம் பூஜா கர்மம் விதி அதெல்லாம் நல்லா பிரார்த்தனையோடு செய்துட்டு இருந்தார். அவருடைய மகனுக்கு அவர் மனசில் போய் பல பக்தന്മാருடைய கருணையால் பவந்தராவோட மகனும் விட்டல் பாபாவையும் ஷீரடியையும் தரிசனமும் அந்த சல்கர்மங்கத்தையும் தொடங்க ஆரம்பித்தார். அதே போல் பக்தரான தாசகனுக்கு பிரயாகில் போய் நீராடணுங்கிற ஒரு எண்ணம் பாபாவிடத்தில் அனுமதி கேட்கறதுக்காக பாபாவிடம் பிரார்த்தனை பண்ணுறார். தாசகனுக்கு ஷீரடி சாயி பிரயாகான அந்த புண்ணியமான நதியை தன்னுடைய காலில் 2 கட்டவரிலேருந்து காமிச்சு கொடுக்கிறார். தாசகனும் புரிஞ்சுக்கிறார். அவ்வளோ பிரசாதமான பாபாவுடைய காலிலேருந்து வர அந்த பிரயாகையுடைய தண்ணியை பார்த்து தாசகனும் தன் கண்ணீரால் பகவானுடைய பாதங்களை அப்படியே பகவானுடைய பாதங்களை நரைக்கிறார். பாபாவுடைய வரலாறை பற்றி நிறைய பேர், அவருடைய மாதா பிதா, அவர் எப்போ வந்தார், எப்போ ஜனனம், அப்படி ஆராயும்போது தான் பலவிதமான குருக்களான நாமதேவர் அவரெல்லாம் எப்படி, அதே வரலாறு தான் பாபாவுக்கும். பாபா அந்த வேப்ப மரத்த இடத்துல ஒரு 16 வயது சைதன்ய ஒரு பாலகனாக நமக்கு தெரிய வந்தது.
அந்த பாபாவுடைய அந்த சைதன்யத்தை முதல்ல ஆரம்பமானது அந்த வேப்ப மரமும் அந்த 16 வயதான பாலகனரும். அந்த சிறுவனுடைய அந்த பிரகாசமும் அந்த பக்தியும் அங்கே இருக்கிற அந்த தெய்வ சைதன்யத்தையும் ஷீரடி மக்கள் ரொம்ப அனுபவிக்க ஆரம்பிக்கும்போது தாசகனுவிடம் கேட்டார். தாசகனு ஒரு குழி தோண்டி அதில் கீழே ஒரு 4 செங்கலை காமிச்சு அதில் ஒரு விளக்கு எரியறத காமிச்சு கொடுத்தார் தாசகனு. கண்டோபா அந்த குழியில் இருக்கிற 4 கல்லும் அந்த தெய்வீக வெளிச்சத்தையும் எப்படி இருக்கோ அதே போல் மூடி பாபா 12 வருஷம் அங்கே இருந்திருக்காருங்கிற ஒரு அதிசயத்தை பல பேருக்கும் காமிக்கிறார். அங்கே இருக்கிற அந்த வாடாவுடைய அந்த இடமும் அந்த வேப்ப மரமும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்படுறது. பொம்பை வாசியாகப்பட்ட தீட்சிதுங்கிறவரும் ஷீரடியில் வந்து தன்னுடைய பாபாவுக்கு பக்தனாக மாறி அந்த தீட்சிதாலையும் அந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். அங்கே வாடாங்கிற ஒரு இடம் பலவிதமான பக்தன்மார் அவர் தங்கிறதுக்காக அந்த வாடா 1911 ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறார் சாய்ராம். இந்த சாய்ராமுங்கிறது ஒரு வியாழக்கிழமையாவது நம்ம வந்து பாபாவை நினைக்கலாம், எப்போதுமே நினைக்கலாம். ஓம் சாய்ராம்.